ஹலோ காய்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் ஃப்ளட்டரை பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலாக எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மட லெஃப்டில் வந்து நம்மளோட லெப்போ பிசியோ இதில் வந்து எப்படி ஒரு ஃப்ளட்டர் ஒன்று இருந்தால் இருக்குதா இல்லையா மிஷன் எப்படி பார்க்கலாம் மிஷன் நாங்கள் ஃப்ளட்டர் ஃப்ளட்டர் டாக்டர் இந்த கொமாண்ட் அடிச்ச மிஷன் நாங்களுக்கு எல்லாமே காட்டும் இருக்குதா இல்லையான்னு சொல்லி காட்டும். யா ஓகே. இது வந்து ஃப்ளட்டர் ரெக்குயர்மெண்ட் ஃப்ளட்டர் டாக்டர்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணால் இந்த மாதிரி காட்டும். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளட்டர் அக்கௌண்ட்டை நாங்கள் ரன் பண்ணணும் சொன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா ஜெட் தேவை, அதே நேரம் விஎஸ் கோட் தேவை, அதே நேரம் ஃப்ளட்டர் தேவை, அதே நேரம் ஆண்ட்ராய்ட். இந்த இவ்வளோ விஷயம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக தேவை. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் விஷயம் இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஒரு ப்ரொஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஐ திங்க் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் விசிபிள்னு நினைக்கிறேன். வெயிட். எஸ். இப்போ வந்து நான் வந்து ஃப்ளட்டர்ற எல்லா ப்ரொஜெக்டையும் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அந்த ஃபைல் மஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஃப்ளட்டர் அண்டர் ஸ்கோர் ப்ராஜெக்ட்ஸ் இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஃபைலை கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். நான் ஆல்ரெடி இதுக்குள்ள வந்து வெயிட் ஆல்ரெடி இதுக்குள்ள வந்து நான் ஒரு எஸ்ல இருக்கேன் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதுக்குள்ள ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி ஒரு எப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எப் தான் இது விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளேன்னு இதில் வந்து நிறைய இது இருக்கு. ஸோ வந்து நான் ஒரு இது வந்து கிரியேட் பண்ணி காட்டுறது. இப்போ வந்து நம்மட அந்த ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் இதில் வந்து நாங்கள் என்டர் சிஎம்டி சொல்லி டைப் பண்ணி ஒரு கமாண்ட் ப்ரம்மா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கணும். இதுல வந்து என்ன செய்யணும்னா ஃப்ளட்டர் கிரியேட் எங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை நாங்கள் டைப் பண்ணிக்கொள்ள. நான் செகண்ட் இனிஷியலி கொடுப்பேன். இப்போ வந்து ப்ரொஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா எங்களுக்கு ப்ரொஜெக்ட் கிரியேட் ஆயிட்டு. ஸோ நாங்கள் வந்து இது கிரியேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது செகண்ட் நிமிஷம்ல கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இது எப்படி விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணலாம்? ஸோ வந்து ஓப்பன் ஃபோல்டர் இதுல நம்ம செகண்ட கொடுத்தோம்னா டிரெக்ட் ஓகே இந்த மாதிரி எங்களுக்கு வந்துருக்கு. ஸோ எஸ் ஜஸ்ட் த இதுல லிஸ்ட்ல மெயின் நம்மளுக்குரிய கோடா இருக்கு.
சரி. இதுல வந்து நாங்க ஒரு டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவோம். நியூ டெர்மினல். சரி. இது வந்து நாங்க டிரெக்டாவே ஆண்ட்ராய்டுல வச்சு ஓப்பன் பண்ணிக்கொள்ள இயலும். பட் இதுல வந்து நிறைய ஃபைல்ஸ்கள் இருக்கிறதுனால மிச்சம் கூடுதலா லோட் ஆகும். ஸோ அதுக்காக வேண்டி நான் வந்து இதுல விஎஸ் கோட்லயே உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப சரி, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி இந்த மெயின்ல வந்து கொஞ்சம் கோட்ஸ் இருக்குது பாருங்க. ஃப்ளட்டர், இந்த மெட்டீரியலர், ஃப்ளட்டர் டெமோ, அந்த மாதிரி கொஞ்சம் கோட்ஸ் இருக்குது. எடிஷன் மாதிரி, அதாவது இந்த கோட்ல வந்து இன்கிரிமெண்ட் ஆகுற மாதிரி ஒரு கோட் வந்து இருக்குது. இது வந்து ஒட்டோவா வந்த கோட். இந்த கோடை நாங்க எப்படி ரன் பண்ணலாம்? ஃப்ளட்டர் ரன் இந்த கொமாண்ட நாங்க டெர்மினல்ல டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி டிரெக்டா என்டர் பண்ணா எங்களுக்கு எப்படி நீங்க அவுட்புட் எடுக்க போறீங்கன்னு காட்டும். ஸோ நாங்க டிரெக்டா க்ரோம்ல எடுக்கிற மிஷின் அதுக்குரிய நம்பர் 2 இருக்குது. அந்த 2 என்டர் பண்ண ஓகே, அது வந்து டிரெக்டா க்ரோம்லயே ஓப்பன் பண்ணி எங்களுக்கு வருது. வந்து இது நான் சொன்ன இந்த மிச்சம் டைம் ஃபைல், அதால கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலா இதுக்கு வந்து கோர் வந்து i7 இருக்கிற லேப்டாப் அந்த மாதிரி அதுகள் யூஸ் பண்ணா மிச்சம் ஈஸியா இருக்குது. ஏன் விஷயம்னா இது வந்து RAM கூட தேவைப்படும் மிச்சம் ஒரு பெரிய இது அளவு. ஸோ நாங்க இதில் யூஸ் என்ன விஷயம்னா டிரெக்டாக இப்போ நாங்கள் கோடை ரைட் பண்றோம், அதே நேரம் டிரெக்டாக நாங்கள் அவுட்புட்டை பார்த்து கொள்ளலாம். அதுதான் இதில் யூசேஜ். இது மிச்சம் டைம் எடுக்குது. எஸ், இது ஏதோ ஒரு இரர் காட்டியிருக்குது. வெயிட், நான் அந்த இரரை செக் பண்றேன். அதுக்கு முதல் வந்து நான் இதே ஃபைல் தான் நான் ஏர்லியாக வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்குரிய அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் வரும், இப்படிதான் இருக்கிறது அவுட்புட் பேஜ். ஸோ வந்து நாங்கள் இதில் ஃப்ளட்டர் டெமோ ஹோம் பேஜ்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் இந்த ப்ளஸ் ஐக்கனை இன்க்ரிமெண்ட்டை கிளிக் பண்ண ஒவ்வொரு வேல்யூவா இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.